Hello viewers, welcome to Super Brain. Exercise 3.19 first sum பார்க்கலாம். Find the order of the product matrix AB if order of A, order of B ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது A அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க, B அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் நம்ம எப்படி சொல்லுவோம், ஏபின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோடைய ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ A அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, இதோட ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா m/n அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது m அப்படின்றது நம்பர் ஆஃப் ரோஸ், n அப்படின்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ். இப்போ B அப்படின்ற இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்குது, இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா n/p அப்படின்னு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம இன்ட்டுன்னு சொல்லக்கூடாது, பை தான் சொல்லணும் ஆர்டரை பொறுத்த வரைக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஏக்கும் பிக்கும் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏபின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதோட ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம ப்ராடக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா ஏ அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸோடைய நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குல்ல, அதுவும் பின்ற மேட்ரிக்ஸோடைய நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ப்ராடக்டே பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இதில் செகண்டில் வர்றது, இதில் ஃபர்ஸ்ட்டில் வர்றது, இது ரெண்டு எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ப்ராடக்டே பண்ண முடியும். ஸோ ப்ராடக்ட் பண்ணி வரதுக்கு ஆர்டர் எப்படி இருக்கும்னா, இந்த ஈக்குவலாக இருக்கிறது ரெண்டும் போய்டும்னு வச்சுக்கோங்க. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, எம்மும் பியும் தானே இருக்குது. ஸோ m/p தான் இதோடைய ஆர்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு 1 மார்க்கில் வந்து கேட்பாங்க, இது எப்படி கேட்பாங்கன்னா, ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் வந்து 3/2 அப்படின்னு கொடுத்துருவாங்க, பி என்ற மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் வந்து 2/4ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் எப்பவுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ப்ராடக்டே பண்ண முடியும். அப்போ ஏபியோடைய நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன, இல்லை நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 அந்த 2ம் போயிடுமா, நமக்கு என்ன கிடைக்கும், 3யும் 4ம் கிடைக்கும். அப்போ 3/4 தான் இதோடைய ஆர்டராக இருக்கும். அப்போ ஏபியோடைய நம்பர் ஆஃப் ரோஸ்னா என்ன வரும், 3 தான் ஆன்சர். இப்போ ஏபியோடைய நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், 4 தான் அர்த்தம். எப்பவுமே ரோ அப்புறம் தான் காலம் வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு எது கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் கொடுத்துட்டாங்க, பி அப்படின்ற மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் கொடுத்துட்டாங்க, ஏபியோடைய ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து எப்போ ப்ராடக்ட் பண்ண முடியும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய காலம் ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸுடைய நம்பர் ஆஃப் காலம்ஸும் பி என்ற மேட்ரிக்ஸுடைய நம்பர் ஆஃப் ரோவும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம ப்ராடக்டே பண்ண முடியும். ஸோ இது ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 3/3. இதுதான் ஆர்டர் ஆஃப் ஏபியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 4/3 கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் பி வந்து 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 4/2. இதுதான் ஆர்டர் ஆஃப் ஏபி. அதே மாதிரி தான் இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன, 4/2. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆர்டர் என்ன, நமக்கு ஆர்டர் ஆஃப் ஏபி என்ன, 4/1. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதே மாதிரி இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி என்ன வரும், 1/3. ஸோ அவ்வளோதான் இந்த சம். செகண்ட் சம் பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் P/Q and B is of order Q/R, what is the order of AB and BA ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் A உடைய ஆர்டரை எடுத்து எழுதிக்கலாம். ஆர்டர் ஆஃப் A வந்து என்ன கொடுத்துருக்காங்க, P/Qன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் B என்ன கொடுத்துருக்காங்க, Q/Rன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், ஆர்டர் ஆஃப் ஏபியை கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஆர்டர் ஆஃப் பிஏ கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் வந்து ப்ராடக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கு இல்லையா, ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸுடைய நம்பர் ஆஃப் காலம்ஸும் பின்ற மேட்ரிக்ஸுடைய நம்பர் ஆஃப் ரோஸும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இது ஈக்குவலாக இருக்கிறதால நமக்கு இது ப்ராடக்ட் பண்ண முடியும். இதோடைய ஆர்டர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா P/R இருக்கும். ஸோ பை அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம இன்டுவை போடணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பிஏக்கு வந்து ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பி எழுதணும். ஓகே, இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏ எழுதணும் இல்லையா, இப்போ வந்து நம்ம என்ன எழுத போகிறோம், ஃபஸ்ட்டு பி எழுதணும். அப்போ ஆர்டர் ஆஃப் பி எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. பி வந்து என்ன இருக்குது, நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, Q/Rன்னு கொடுத்துருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டர் ஆஃப் ஏ எழுதணும், அது வந்து நமக்கு
P by Qன்னு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இதுலேயே இப்படியே போட்டுறக்கூடாது, இது மாதிரி தனியாக போடுங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்டர் ஆஃப் BAவை கண்டுபிடிக்கணும். BA அப்படின்றது என்ன? ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறது. முதல்ல ப்ராடக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு Bன்ற மேட்ரிக்ஸுடைய நம்பர் ஆஃப் காலம்ஸும் Aன்ற மேட்ரிக்ஸுடைய நம்பர் ஆஃப் ரோஸும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். பட் பார்த்தீங்கன்னா இங்கே R கொடுத்துருக்காங்க, இங்கே P கொடுத்துருக்காங்க, இது ஈக்குவலாக இல்லை. அதனால இது ப்ராடக்டே பண்ண முடியாது முதல்ல. ஸோ அதுக்கு ஆர்டரும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால எப்படி எழுதணும்னா ஆர்டர் ஆஃப் BA இஸ் நாட் டிஃபைன்டு அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு ரீசன் சொல்லலாம். என்ன ரீசனுக்கு தான் நான் இங்கே சின்ஸ் போட்டிருக்கேன். என்ன ரீசன்னா இங்கே B அப்படின்ற மேட்ரிக்ஸுடைய நம்பர் ஆஃப் காலம்ஸ், இது காலம்ஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் B இதுவும் நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் A ரெண்டும் எப்படி இருக்குது? நாட் ஈக்குவல் டுவாக இருக்குது. அதனால ஆர்டர் ஆஃப் BA வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த சம்பர்ஸும் பார்க்கலாம். A has A rows and A plus 3 காலம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி Bக்கு பார்த்தீங்கன்னா B ரோஸும் 17 minus B காலம்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ABயும் BA ரெண்டுமே எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ரெண்டுமே ப்ராடக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. Aவும் Bயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து ABக்கு, இன்னொன்று வந்து BAக்கு. ஓகே, ABன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு Aவும் அப்புறம் Bயும் எழுதணும் இல்லையா? ஸோ ஆர்டர் ஆஃப் A எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் B எழுதிக்கிறேன். இங்கே வந்து BAக்கு எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் ஆஃப் B எழுதுகிறேன். அதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் A எழுதிக்க போகிறேன். ஓகே, ஸோ ஆர்டர் ஆஃப் A பாருங்கள். Aக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? A ரோஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பர் ஆஃப் ரோஸ் தானே எழுதணும். அப்போ A பை, அப்புறம் காலம்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள். இதில் A plus 3 காலம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A by A plus 3 இதுதான் ஆர்டர் ஆஃப் A. நெக்ஸ்ட்டு இப்போ Bக்கு பாருங்கள். Bயில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பை காலம்ஸ் பார்த்தீங்கன்னா 17 minus B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே அப்படியே ரிவர்ஸ் எழுதணும். இதை பார்த்து இங்கே எழுதுங்க, இது இங்கே எழுதிக்கோங்க. ஸோ B by 17 minus B. இங்கே வந்து A by A plus 3. ஓகே, எழுதியாச்சா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்டர் ஆஃப் ABBA ரெண்டுமே பாசிபிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாசிபிளாக இருந்துச்சுன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்கணும். அதாவது ஏன்ற மேட்ரிக்ஸுடைய நம்பர் ஆஃப் காலம்ஸும் Bன்ற மேட்ரிக்ஸுடைய நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் இது ப்ராடக்டே பண்ண முடியும். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ என்ன இருக்கீங்க? A plus 3 வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? Bக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது BAவும் பாசிபிள் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 17 minus B எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா Aக்கு ஈக்குவலாக இருக்கணும். சரி, இப்போ இது ஒரு ஈக்குவேஷனாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த Bயை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ A minus B, இந்த நம்பரை நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ +3 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது -3 வந்துடும். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஏவை வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும்னா -Aன்னு ஆகும். இங்கே B என்ன இருக்குது? -Bன்னு இருக்குது. இங்கே 17 நான் இந்த பக்கம் கொண்டு வரும்போது -17 ஆகும். இது எல்லாமே மைனஸாக இருக்கிறதுனால நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும்னா A + B = 17ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 எடுத்து எழுதிக்கலாம். 1 என்ன இருக்குது? A minus B = -3ன்னு இருக்குது. ஈக்குவேஷன் 2 என்ன இருக்குது? A plus B = 17ன்னு இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது இது பாருங்களேன், இது -B இருக்குது, +B இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். A plus A வந்து 2Aன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது வேறு வேறு சைன் இருக்கிறதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 14, பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ்னால நமக்கு +14 கிடைக்கும். நமக்கு A தான் வேணும். ஸோ மல்டிப்ளேயில் இருக்க 2 இந்த சைடு வரும்போது டிவைடடில் வந்துடும். ஸோ 2 டேபிளில் இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு 7 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ A உடைய வேல்யூ நமக்கு 7 அப்படின்னு கிடச்சிருச்சு. இதை ஈக்குவேஷன் 1ல் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாமா? அப்போ A = 7. இது வந்து sub A = 7 in equation 1 implies equation 1 என்ன? A minus B இல்லையா? A வந்து நமக்கு என்னது? 7 minus B = என்ன இருக்கீங்க? -3 இருக்குது. ஸோ நமக்கு B தான் வேணும். அதனால கண்டிப்பாக இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் நீங்கள் போடணும், அதை விடக்கூடாது. ஸோ -B = இந்த -3 அப்படியே இருக்கும். இந்த 7 தான் நான் இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். இப்போ +7 இந்த பக்கம் வரும்போது -7 வந்துடும். இப்போ -B = ரெண்டும் ஒரே சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். 3 + 7 வந்து 10ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டு சைடும் மைனஸ் இருக்கிறதுனால அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ B உடைய வேல்யூ என்ன கிடைக்குது? 10 அப்படின்னு கிடைக்குது. அப்போ லாஸ்ட்டாக A உடைய வேல்யூவும்
பியோடைய வேல்யூவும் எடுத்து எழுதிக்கலாம். ஏ வந்து நமக்கு 7, பி வந்து 10. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஏ பி அப்படின்னு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏபி பிஏ ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் வெரிஃபை ஏபி ஈக்குவல் டு பிஏ, அது ரெண்டும் ஈக்குவலாக வருதான்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏவும் பியும் எடுத்து எழுதிக்கலாமா. 2 5 4 3. பி பார்த்தீங்கன்னா 1 -3 2 5 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏபி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸும் பி அப்படின்ற மேட்ரிக்ஸும் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பி எடுத்து எழுதிக்கலாம். 1 -3 2 5. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் பண்ணனா முதல்ல ஆர்டர் நம்ம செக் பண்ணோம் இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ரோஸ் இருக்குது, 2 ரோஸ். எத்தனை காலம், 2 காலம்ஸ். அப்போ 2/2 மேட்ரிக்ஸ். இதுவும் நமக்கு 2 ரோஸ் 2 காலம்ஸ், இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ இதில் நம்பர் ஆஃப் காலமும் இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோவும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ண முடியும். இது நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம வந்து இதை ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து ரோவை வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ செகண்ட் இருக்கிற மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா காலமை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ ரோனா உங்களுக்கு ஸ்லீப்பிங் லைனில் ஹரிசாண்டலில் வருது, காலம் அப்படின்னா வெர்டிக்கலில் வருது. ஓகே, இதில் வந்து ரோவில் சர்க்கிள் பண்ணிக்கோங்க, இதில் வந்து காலமில் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோவில் இருக்கிறதெல்லாம் நமக்கு ட்ரெயின் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த காலமில் நம்ம இப்படி போட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின், இது வந்து செகண்ட் ட்ரெயின். ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல மூவ் ஆகி வந்து ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும். அதுக்கப்புறம் இங்கே முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சதுக்கப்புறமா செகண்ட் இருக்கிற ட்ரெயின் வரும். இது ஃபர்ஸ்ட் இந்த ரயில்வே ஸ்டேஷன் போகும், அப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் போகும். ஸோ இப்படி நீங்கள் இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுட்டு ஈஸியாக அந்த சம்மை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற ரோவை வந்து இந்த ஸ்டேஷனுக்கு போக போகுது. ஸோ இதுவும் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் மட்டும் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் என்ன, 1. அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 2 × 1 வந்து 2ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நடுவில் ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே செகண்ட் இருக்கிறதும் இங்கே செகண்ட் இருக்கிறதும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 2s என்ன கிடைக்கும், 12. ஸோ அவ்வளோ. ஸோ இது மொத்தம் ஸ்பேஸ் விடாமல் அப்படியே சேர்த்து எழுதிக்கணும். இப்போ வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்தது எழுத போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்னா, இங்கே பாருங்கள், இதே ஃபர்ஸ்ட் ரோ தான் இந்த செகண்ட் காலம்க்கு வரப்போகிறோம். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரயில்வே ஸ்டேஷன் படிச்சு இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரப்போகுது. ஸோ இதே 2 5 இந்த -3 5 இது ரெண்டுத்தையும் பாருங்கள். இந்த 2வையும் இந்த -3யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -6 கிடைக்கும். அப்புறம் இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த 5 இங்கே செகண்ட் பார்க்கணும். ஸோ 5 × 5 வந்து 25 நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது, 2, இந்த லாஸ்ட்டில் 2வா. ஸோ 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஸோ 1 2 1 2 இப்படி தான் இருக்கணும், நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ இப்போ இந்த ட்ரெயின் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ட்ரெயினுக்கு வாங்க. இந்த ட்ரெயின் வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது அப்போ இதுவும் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே 4 இங்கே 1. அப்போ 4 × 1 வந்து 4 ப்ளஸ் இங்கே செகண்ட் வந்து 3, இங்கே செகண்ட் வந்து 2, 3 2s 6 வந்துடும். அவ்வளோதான், ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இப்போ இந்த ட்ரெயின் இந்த ரயில்வே ஸ்டேஷன் போக போகுது. இப்போ 4ஐயும் -3யும் மல்டிப்ளை பண்ணால் -12 கிடைக்கும். ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த 3ஐயும் இந்த 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 15 கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், 2ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணால் 12 வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -6 இருக்குது, இங்கே 25 இருக்குது. அப்போ வேறு சைன்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 19 வரும். பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ்னால ப்ளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 4ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 10 வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு சைன், அதனால 15லேருந்து 12 மைனஸ் பண்ணால் 3 வரும். பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ்னால ப்ளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஏபியுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பிஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கணும், பியோடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கணும். 1 -3 2 5. நெக்ஸ்ட்டு ஏவுடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கணும். 2 5 4 3. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் 2/2, இதுவும் 2/2. பாருங்கள், இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ் தான், இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ் தான். அப்போ இங்கே பாருங்கள், இதோடைய காலமும் இதோடைய ரோவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக நம்ம ப்ராடக்ட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வர ஆன்சரும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2/2 மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்க போகிறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இதில் ஃபர்ஸ்ட் காலம், அதாவது இந்த ட்ரெயின் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு வரும், அப்புறம் இதே ட்ரெயின் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு வரும். ஓகே, அப்புறம் இந்த ட்ரெயின் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு, அப்புறம் இந்த ஸ்டேஷனுக்கு. இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ரோ வைஸில் வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க, இது காலம் வைஸில் சர்க்கிள் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரெயின் எடுத்துக்கலாம். 1 -3, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலம் 2 4. ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் 1, இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் 2, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் -3 இருக்குது, இங்கே செகண்ட் 4 இருக்குது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -12 கிடைக்கும். அதனால் இங்கே ப்ளஸ் போடாதீங்க, டேரெக்டாக -12 போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து செகண்ட் ஸ்டேஷனுக்கு வருது. அப்போ இதையும் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1, இங்கே பார்த்தீங்கன்னா 5, 1 × 5 வந்து 5 கிடைக்கும். இங்கே -3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது -9 வரும். ஓகே, இப்போ செகண்ட் ட்ரெயினுக்கு வாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2, இங்கேயும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 2, 2 2s are 4 கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே 5, இங்கே 4, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 20 + 20 போட்டுக்கலாம். இப்போ இந்த செகண்ட் ட்ரெயின் வந்து இந்த செகண்ட் ஸ்டேஷனுக்கு வரப்போது. இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. 5 2s are வந்து 10 வந்துடும். 5 3s are 15 + 15 போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிப்போம். 10, பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ். இப்போ இதுவும் வேறு சைன். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 4, பெரிய நம்பர் சைன் மைனஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 24, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 25. இது பிஏவுடைய ஆன்சர். இப்போ பாருங்கள், இந்த ஏபியுடைய ஆன்சரும் இந்த பிஏவுடைய ஆன்சரும் வேறு வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க முடியாது. தேர்ஃபோர் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். கிவன் தட் ஏபிசி அப்படின்னு 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரிஃபைன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ்ஸை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் நம்ம எடுப்போம். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா B + C இருக்குது. ஸோ பியோடைய மேட்ரிக்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 1 -1 2 3 5 2, அப்புறம் இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. சியுடைய மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? 1 3 2 -4 1 3. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறோன்னா அதை ரெண்டுத்துடைய ஆர்டரும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இது எப்படி இருக்குன்னா 2/3 இருக்குது, இதுவும் 2/3 இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் ஆர்டர் இருக்கிறதுனால இதை நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணி கரஸ்பாண்டிங் பிளேஸில் எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்க போகிறோம், இங்கேயும் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பாருங்கள், இங்கேயும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். இப்போ 1 + 1 வந்து 2ன்னு கிடச்சிடும். இப்போ அதே ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், இங்கேயும் செகண்ட் எலமெண்ட் -1 + 3. அப்போ என்ன ஆகும்? ரெண்டு வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் என்ன நமக்கு ப்ளஸ் வரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட் 2, இங்கே தேர்ட் எலமெண்ட் 2, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 4 கிடச்சிரும். இப்போ செகண்ட் ரோக்கு வாங்க. இதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 3, இங்கேயும் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? -4. வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 1, பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ். இப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே 1 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5. அவ்வளோதான். இப்போ நம்ம B + C வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு எல்ஹெச்எஸில் வந்து A × B + C இருக்குது, அது கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ A × B + C அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு A அப்படின்ற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கணும். 1 3 5 -1. நெக்ஸ்ட்டு B + C மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதணும். இது ரெண்டும் மல்டிப்ளேயில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். B + C இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டு எப்படி இருக்கீங்க? மல்டிப்ளை சிம்பிள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய ஆர்டர் நம்ம செக் பண்ணோம் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 2, இதுவும் 2, அதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2, நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 2, அப்போ 2/2 மேட்ரிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2, நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 3. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ப்ராடக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணுன்னா இங்கே இருக்கிற காலம் நம்பர் ஆஃப் காலமும் இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் ரோஸும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ப்ராடக்ட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ப்ராடக்ட் பண்ணுவோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் ரோலாம் சர்க்கிள் பண்ணிக்கணும். செகண்ட் இருக்கிற மேட்ரிக்ஸில் காலம்லாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ட்ரெயின் இருக்குது. ஆனால் எத்தனை ஸ்டேஷன் இருக்குது? 3 ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் போகணும், அப்புறம் செகண்ட் ஸ்டேஷன் போகணும், அப்புறம் தேர்ட் ஸ்டேஷன் போகணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் செகண்ட் ட்ரெயின் வரணும். இதுவும் ஒவ்வொரு ஸ்டேஷனாக போகணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வர ஆன்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 2/3 மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதாவது 2 ரோஸ் இருக்கணும், 3 காலம்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெயின், ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், இது ரெண்டுத்தையும் எடுத்துக்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் என்ன? இங்கே 1, இங்கே 2, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2.
இப்போ செகண்ட் பாருங்கள், இங்கேயும் செகண்ட் பார்க்கணும். இப்போ 3யும் -1யும் மல்டிப்ளை பண்ணால் -3ன்னு வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு இருக்கிற ட்ரெயினு இந்த செகண்ட் ஸ்டேஷனுக்கு போக போகுது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எடுக்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, இங்கே பார்த்தீங்கன்னா 2, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2, இங்கே கேப் விடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதில் செகண்ட் வந்து 3, இங்கே செகண்ட் வந்து 6, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு +18 வரும். இப்போ கேப் விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் தேர்ட் இருக்கிற ஸ்டேஷனுக்கு போக போகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 4, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4, இங்கே 3, இங்கே 5, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +15. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ட்ரெயினுக்கு வாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போகும்போது இது ரெண்டுத்தையும் பாருங்கள். இந்த 5யும் இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது -× வந்து ப்ளஸ் ஆகும், 1× வந்து 1 வரும். இங்கே ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இப்போ இந்த செகண்ட் ட்ரெயின் வந்து செகண்ட் ஸ்டேஷனுக்கு போகும்போது இது ரெண்டுத்தையும் பாருங்கள். 5 2s என்ன ஆகும், 10 ஆகும். -1× வந்து -6 கிடைக்கும். இந்த செகண்ட் ட்ரெயின் தேர்ட் ஸ்டேஷனுக்கு போக போகுது. ஸோ 5 4s 20, -5 × 1 வந்து -5 கிடைக்கும். அவ்வளோ பாருங்க, எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 - 3 வேற சைன். அப்போ 3லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 1 பெரிய நம்பர் சைன் மைனஸ். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 20 கிடைச்சிரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 19 வந்துடும். அதே மாதிரி இது ரெண்டும் ஆட் பண்ணால் 11. பாருங்க, 10 - 6 வந்து 4 கிடைக்கும். 20 - 5 பார்த்தீங்கன்னா நமக்கு 15 கிடைக்கும். ஸோ இதுதான் A × B + C ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இது LHS. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், RHS கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, AB இருக்குது. அந்த முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் AC கண்டுபிடிச்சிக்கலாம். அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு AB கண்டுபிடிக்கலாம். ஸோ AB அப்படின்னா ஏவையும் பியும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ A அப்படின்ற மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1 3 5 -1. B மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1 -1 2 3 5 2. இதோடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2/2. இதோடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2/3. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கிறதுனால ப்ராடக்ட் பண்ண முடியும். வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2/3 மேட்ரிக்ஸாக இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், இதில் ரோலாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க, இதில் காலம்லாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமும் பார்க்கலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட்டை 1 1s 1 வரும், ப்ளஸ் 3 3s 9 வரும். இப்போ கேப் விட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் காலம் வாங்க. 1 × -1 -1 வரும். 3 × 5 வந்து +15 கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் வாங்க. 1 × 2 வந்து 2ன்னு வரும். 3 × 2 வந்து நமக்கு 6ன்னு வந்துடும். அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ரோ வாங்க. ஃபர்ஸ்ட் காலம் இது ரெண்டுத்தையும் பாருங்கள். 5 1s 5, -1 × 3 வந்து -3 கிடைக்கும். இப்போ அதே மாதிரி செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ பாருங்கள், 5ஐயும் -1ஐயும் மல்டிப்ளை பண்ணும் போது -5 கிடைக்கும். -1ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணும் போதும் -5 தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவும் தேர்ட் காலம் வாங்க. 5 2s என்ன ஆகும், 10 ஆகும். -1 × 2 பார்த்தீங்கன்னா -2ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 + 9 வந்து 10 வரும். வேறு சைனால் 15லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 14. பெரிய நம்பர் சைன் ப்ளஸ் அது போடணும்னு அவசியம் கிடையாது. 2 + 6 வந்து 8ன்னு வந்துடும். 5 - 3 வந்து 2 வந்துடும். இது ரெண்டும் சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போது 10 கிடச்சிடும். இப்போ 10லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 8. இது வந்து ABயுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், AC கண்டுபிடிக்கணும். அப்புறம் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ AC கண்டுபிடிக்கலாம். ஏவுடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம், 1 3 5 -1. சியுடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம், 1 3 2 -4 1 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2/2 மேட்ரிக்ஸ், இது பார்த்தீங்கன்னா 2/3 மேட்ரிக்ஸ். இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ப்ராடக்ட் பண்ண முடியும். வர ஆன்சர் 2/3 மேட்ரிக்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ரோவையும் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இங்கே காலம்ஸ்லாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பார்க்கலாம். இப்போ 1 × 1 வந்து 1 கிடைக்கும். 3 × -4 வந்து -12 வரும். அவ்வளோதான். இப்போ கேப் விட்டுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் வாங்க. 1 × 3 வந்து 3 வரும். 3 × 1 வந்து 3ன்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் வாங்க. 1 × 2 வந்து 2 வரும். 3 × 3 வந்து 9, +9 போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பார்க்கணும்.
5 into 1 வந்து 5 வரும். ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 into 4 வந்து 4ன்னு கிடச்சிரும். இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம் பார்க்கலாம். 5 3s are 15 வரும். மைனஸ் 1 into 1 வந்து மைனஸ் 1 கிடைக்கும். இப்போ செகண்ட் ரோ தேர்ட் காலம் பாருங்கள். 5 2s are 10 வரும். மைனஸ் 1 into 3 வந்து மைனஸ் 3ன்னு கிடைக்கும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 12 வேறு சைனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 11 பெரிய நம்பர் சைன் மைனஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6. 2 + 9 வந்து 11. 5 + 4 வந்து 9. 15 - 1 வந்து 14. 10 - 3 வந்து 7. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏசியுடைய ஆன்சர். இப்போ ஏபியுடைய ஆன்சரையும் இந்த ஏசியுடைய ஆன்சர் இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏபி ப்ளஸ் ஏசின்னு போட்டுட்டு ஏபியுடைய ஆன்சரையும் ஏசியுடைய ஆன்சரையும் ப்ளஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணி கரஸ்பாண்டிங் ப்ளேஸில் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ முதல்ல எடுத்துக்கோங்க. இதுலேயும் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க. 10ஐயும் -1ஐயும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா வேறு சைன் இருக்கிறதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 1, பெரிய நம்பர் சைன் மைனஸ். அதே மாதிரி இப்போ 14 6 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 20. இங்கே 8 இங்கே 11 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 19. இப்போ செகண்ட் ரோக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2, இங்கே பார்த்தீங்கன்னா 9 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11 வரும். இங்கே -10 இருக்குது, இங்கே +14 இருக்குது. ஸோ வேறு சைன்னால 14லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 4, பெரிய நம்பர் சைன் ப்ளஸ், அதனால அது போடணும்னு அவசியம் கிடையாது. இங்கே 8 இருக்குது, இங்கே 7 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15 அப்படின்ட்டு வருது. ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இது ஏபி ப்ளஸ் ஏசியுடைய ஆன்சர். இப்போ ஈக்குவேஷன் 2ஐயும் ஈக்குவேஷன் 1ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டுமே நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ அதனால நம்ம எப்படி எழுதலாம்? ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHSன்னு எழுதிக்கலாம். அது கூடவே A into B plus C equal to AB plus ACன்னு எழுதிக்கலாம். ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். 6th சம் பார்க்கலாம். ஷோ தட் த மேட்ரிசஸ் A, B satisfy commutative property AB equal to BA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து commutative property சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 149ல் புக்கில் பாருங்கள். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் இன் ஜென்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரலாக வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து கம்யூட்டேட்டிவ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சில கேசஸில் அது வந்து ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ இது ஈக்குவலாக வருதா இல்லையான்னு செக் பண்ணலாம். சரி, இப்போ பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கலாம். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ எடுத்து எழுதிக்கலாம் 1 2 3 1. பி எடுத்து எழுதிக்கலாம் 1 -2 -3 1. ஸோ ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். எப்போவுமே ஃபர்ஸ்ட் இருக்கிற மேட்ரிக்ஸில் ரோவில் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. செகண்ட் இருக்கிற மேட்ரிக்ஸில் காலமில் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 1s are 1 நமக்கு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வும் இங்கே -3யும் மல்டிப்ளை பண்ணும்போது -6 கிடைக்கும். இப்போ ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் வாங்க. 1 into -2 வந்து -2 கிடைக்கும். 2 into 1 வந்து +2 வந்துடும். இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பாருங்கள். 3 into 1 வந்து 3 வரும். 1 into -3 -3 வரும். இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம் பாருங்கள். 3 into -2 வந்து -6 வரும். 1 into 1 வந்து +1 வந்துடும். இப்போ பாருங்கள் வேறு சைன். ஸோ 6லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 5, பெரிய நம்பர் சைன் மைனஸ். இப்போ இந்த -2வும் இந்த +2வும் போயிடும், நமக்கு 0 வரும். +3யும் -3யும் போயிடும், 0 வரும். இங்கே பாருங்கள் -6 இங்கே +1. அப்போ வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் நம்ம போடுவோம். சரி, இப்போ நம்ம ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ பிஏனா ஃபஸ்ட்டு பி எடுத்து எழுதிக்கணும். 1 -2 -3 1. நெக்ஸ்ட்டு ஏ எடுத்து எழுதிக்கணும். 1 2 3 1. சரி, இப்போ பாருங்கள். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில்
ஃபர்ஸ்ட் இருக்கிற மேட்ரிக்ஸில் ரோவை சர்க்கிள் பண்ணிக்கோங்க, செகண்ட் இருக்க மேட்ரிக்ஸில் காலமை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கோங்க. 1 1s are 1 வந்துடும். -2 × 3 வந்து -6 நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பாருங்கள், 1 × 2 வந்து 2 வந்துடும். -2 × 1 வந்து -2 நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பாருங்கள், -3 × 1 வந்து -3 வரும். 1 × 3 வந்து +3ன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். -3 × 2 வந்து -6 கிடைக்கும். 1 × 1 வந்து 1 வந்துடும். இப்போ பாருங்கள், 1 இங்கே -6 வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 5 கிடைக்குமா? பெரிய நம்பர் சைன் மைனஸில் இருக்குது. 2 - 2 வந்து 0 கிடைக்கும். -3 + 3 வந்து 0 வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -6 இங்கே +1 வேறு சைனால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 5 பெரிய நம்பர் சைன் மைனஸ். இப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் பாருங்கள், நமக்கு எப்படி வந்திருக்கு? சேமாக வந்திருக்கு. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து LHS = RHSன்னு கிடைக்குது. அதாவது AB = BAன்னு கிடைச்சிருச்சு. ஸோ லாஸ்ட்டு எப்படி எழுதிக்கலாம்? ஹென்ஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் சாட்டிஸ்ஃபைடுன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். 7th சம் பார்க்கலாம். ABC அப்படின்ற 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷோ தட், வெரிஃபை தட், ப்ரூவ் தட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா LHS எடுத்து நம்ம RHS ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம LHS எடுத்துக்கலாம். LHSல ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? BC கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ BC முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பியோடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 4 0 1 5. நெக்ஸ்ட் சியோடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 2 0 1 2. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம், மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ். அதனால கண்டிப்பாக இதை வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ண முடியும். சரி, இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் இருக்க மேட்ரிக்ஸில் ரோலாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் இருக்கிற மேட்ரிக்ஸில் காலம்லாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். அது முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணணும். சரி, இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ +0. இப்போ என்ன பண்ணணும்? கொஞ்சம் இடம் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் வர போகிறோம். 4ஐயும் 0ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இந்த செகண்ட் இங்கே செகண்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 0 தான் கிடைக்க போகுது. இப்போ செகண்ட் ரோக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் காலம் இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 கிடைக்கும். ப்ளஸ் இந்த 5ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 5 கிடைக்கும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1ஐயும் 0ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0 கிடைக்கும். 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 10 கிடைக்கும். சரி, எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ பாருங்கள், 8 + 0 8, 0 + 0 0, 2 + 5 7 கிடைக்கும். 10 + 0 பார்த்தீங்கன்னா 10 கிடைக்கும். அவ்வளோதான், BC கண்டுபிடிச்சாச்சு. LHSல பார்த்தீங்கன்னா நமக்கு A × BC இருக்குது. அப்போ A கூட நம்ம BCயை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ A உடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 1 2 1 3. அப்புறம் BC உடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதுதான் BC உடையது. 8 0 7 10. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டு மல்டிப்ளைல இருக்குது. இப்போ சேம் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் இருக்க மேட்ரிக்ஸில் ரோலாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. செகண்ட் இருக்க மேட்ரிக்ஸில் காலம்லாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 8. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 8 கிடைக்கும். ப்ளஸ் 2 × 7 வந்து 14 கிடைக்கும். இப்போ ஒரு கேப் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பார்க்க போகிறோம். இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. 1 × 0 வந்து 0 கிடைக்கும். ப்ளஸ் 2 × 10 வந்து நமக்கு 20 வந்துடும். இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பார்க்கலாம். 1 × 8 வந்து 8 வரும். ப்ளஸ் 3 × 7 வந்து 21 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 × 0 வந்து 0 வரும். ப்ளஸ் 3 × 10 வந்து 30 கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 8ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 22 கிடைக்கும். 0 + 20 வந்து 20 வரும். 8 + 21 29 வரும். 0 + 30 13 கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். நம்ம LHS கண்டுபிடிச்சாச்சு. இது A × BC உடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம RHS கண்டுபிடிக்கலாம். RHSல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே AB இருக்குது. ஸோ நம்ம AB கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு A உடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 1 2 1 3. B உடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 4 0 1 5. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் ரோலாம் சர்க்கிள் பண்ணிக்கலாம். செகண்ட் மேட்ரிக்ஸில் காலம்லாம் சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்.
1 into 4 4, 2 into 1 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 0 0, 2 into 5 10 வந்துடும். இப்போ பாருங்க செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 into 4 4 plus 3 into 1 3 வரும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 0 0 plus 3 into 5 15 கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? 4 plus 2 வந்து 6 வரும், 0 plus 10 வந்து 10 வரும், 4 plus 3 7 வரும், 0 plus 15 15 கிடைக்கும். இது வந்து ஏபி மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்? இது கூட சியை மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஏபி இன்ட்டு சி. ஸோ ஏபியோடைய மேட்ரிக்ஸ் என்ன? 6 10 7 15. இப்போ சியோடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதணும் 2 0 1 2. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இதுலேயும் வந்து நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். ரோலாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க, இங்கே காலம்லாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 6 into 2 வந்து 12 கிடைக்கும், ப்ளஸ் 10 into 1 வந்து 10 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 6 into 0 வந்து 0 வரும், ப்ளஸ் 10 into 2 வந்து 20 கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 7 into 2 வந்து 14 கிடைக்கும், ப்ளஸ் 15 into 1 வந்து 15 கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம் 7 into 0 0 வரும், ப்ளஸ் 15 into 2 வந்து 30 கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும்? 12 plus 10 வந்து 22 வரும், 0 plus 20 வந்து 20 வரும், 14 plus 15 வந்து 29 கிடைக்கும், 0 plus 30 வந்து 30 கிடைக்கும். இப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஈக்குவேஷன் 1ல 22 20 29 30 அதே தான் நமக்கு ஈக்குவேஷன் 2லையும் 22 20 29 30 கிடைச்சிருக்கு. அப்போ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ஃப்ரம் 1 and 2ல இருந்து நமக்கு என்ன தெரியுது? LHS equal to RHSன்னு தெரியுது. ஸோ LHS equal to RHS A into BC equal to AB into C hence verifiedன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A minus B into C equal to AC minus BCன்னு கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம்? LHS எடுக்க போகிறோம். LHSல ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? ஏ மைனஸ் பின்னு இருக்குது. ஸோ ஏ உடைய வேல்யூ என்ன? 1 2 1 3. அப்புறம் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் மைனஸ் போடணும். அப்புறம் பியுடைய மேட்ரிக்ஸ் என்ன? 4 0 1 5. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப் பண்ண போகிறோம். ஸோ ஆடோ இல்லை சப்போ பண்ணால் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆடோ இல்லை சப்போ பண்ணிவிட்டு கரஸ்பாண்டிங் பிளேஸில் எழுதணும். ஸோ இப்போ நமக்கு சப் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இங்கே எடுத்தால் இங்கேயும் ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் எடுக்கணும். இப்போ 1 minus 4 என்ன கிடைக்கும்? ரெண்டும் வேறு வேறு சைன். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவோம். ஸோ இதோடைய சைன் வந்து மைனஸ். இதில் இருக்கிற எல்லாத்துக்கும் சைன் என்னது? மைனஸ். அப்போ இங்கே நமக்கு மைனஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் 2. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் 0. ஸோ 2 minus 0 வந்து நமக்கு 2 கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ செகண்ட் ரோக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1, இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1. அப்போ 1 minus 1 என்ன ஆகும்? 0. 3 minus 5 அப்போ என்ன கிடைக்கும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 2, பெரிய நம்பர் சைன் மைனஸில் இருக்குது. அப்போ A minus B கண்டுபிடிச்சிட்டுமா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இது கூட சியை ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ A minus B into C கண்டுபிடிக்க போகிறோம். A minus B இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். -3 2 0 -2. இப்போ C உடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கணும் 2 0 1 2. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இதை வந்து ரோ சர்க்கிள் பண்ணிக்கோங்க, இங்கே காலமை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பார்க்க போகிறோம். -3 into 2 பார்த்தீங்கன்னா -6 கிடைக்கும். அப்புறம் 2 into 1 வந்து 2 கிடைக்கும், +2ன்னு போட்டுக்கோங்க. ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பாருங்க. -3 into 0 பார்த்தீங்கன்னா 0 வரும், +2 into 2 வந்து நமக்கு 4 கிடைக்கும். இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 into 2 வந்து 0 கிடைக்கும், -2 into 1 வந்து -2 வரும். அதுக்கப்புறம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் 0 into 0 0 தான், -2 into 2 வந்து -4 கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், -6 +2 வேறு வேறு சைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சிம்பிளுடைய சைன் போடுவோம். 0 + 4னா 4 கிடைக்கும். 0 - 2னா 0 means nothing. அப்போ -2 இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கோங்க. அதே மாதிரி 0 போய்டும், இங்கே -4 இருக்குது, இது அப்படியே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் ஈக்குவேஷன் 1. இதுதான் நம்மளுடைய LHS. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? RHS. RHSல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? AC கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் BC கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுத்தையும் சப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் AC கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ AC ஏவுடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் 1 2 1 3. இப்போ C உடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் 2 0 1 2.
சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் ரோலாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க, செகண்ட் மேட்ரிக்ஸில் காலம்லாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பார்க்கலாம். 1 × 2 வந்து 2 வரும், ப்ளஸ் 2 × 1 வந்து 2 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் பாருங்க, 1 × 0 0 வரும், 2 × 2 வந்து 4 கிடைக்கும். இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 × 2 வந்து 2 கிடைக்கும், ப்ளஸ் 3 × 1 வந்து 3 கிடைக்கும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 × 0 வந்து 0 வரும், ப்ளஸ் 3 × 2 வந்து 6 கிடைக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கலாமா? 2 + 2 வந்து 4, 0 + 4 வந்து 4, 2 + 3 வந்து 5, 0 + 6 வந்து 6. இப்போ நம்ம ஏசி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு பிசி கண்டுபிடிக்கணும். ஸோ பிசி கண்டுபிடிக்கலாம். பியோடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 4 0 1 5. நெக்ஸ்ட் சியுடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 2 0 1 2. இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் ரோலாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க, செகண்ட் மேட்ரிக்ஸில் காலம்லாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பார்க்கலாம். 4 × 2 வந்து 8 கிடைக்கும், ப்ளஸ் 0 × 1 வந்து 0 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 4 × 0 வந்து 0 கிடைக்கும், ப்ளஸ் 0 × 2 வந்து 0 வரும். இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 × 2 வந்து 2 வரும், ப்ளஸ் 5 × 1 வந்து 5 கிடைக்கும். செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 × 0 வந்து 0 கிடைக்கும், ப்ளஸ் 5 × 2 வந்து 10 கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 8 + 0 8, 0 + 0 0, 2 + 5 7, 0 + 10 10. இப்போ நம்ம ஏசி கண்டுபிடிச்சிட்டோம், பிசி கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ சப் பண்ண போறோம். ஏசி மைனஸ் பிசி, ஏசி உடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம், மைனஸ் பிசி உடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம என்ன பண்ண போறோம்? சப் பண்ண போறோம். ஸோ சப் பண்ணும்போது என்ன பண்ணணும்? கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் சப் பண்ணிட்டு கரஸ்பாண்டிங் பிளேஸ்ல எழுத போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்தீங்கன்னா இங்கேயும் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் எடுக்கணும். ஸோ 4 - 8 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டும் வேற வேற சைன்ல இருக்கிறதுனால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடுவோம். ஸோ 8ல இருந்து 4 மைனஸ் பண்ணா நமக்கு 4 கிடைக்கும், பெரிய நம்பர் சைன் மைனஸ்ல இருக்கனால மைனஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, 4 - 0 வந்து நமக்கு 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் 5 - 7 பார்த்தீங்கன்னா வேற வேற சைன்ல இருக்கிறதுனால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 2 வரும், பெரிய நம்பர் சைன் மைனஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் 6 - 10, இதுவும் வேற வேற சைன்ல இருக்கிறதுனால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 4 வரும், பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ்ல இருக்கு. ஸோ இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். இப்போ 1 and 2வையும் கம்பேர் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 பாருங்க, -4 4 -2 -4. ஈக்குவேஷன் 2 பாருங்க, -4 4 -2 -4. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறதால நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, ஃப்ரம் 1 and 2ல இருந்து LHS = RHSன்னு எழுதிட்டு கொஸ்டின்ல என்ன கொடுத்தாங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். A - B × C = AC - BC எழுதிட்டு hence proved இல்லை hence verifiedன்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதான் இந்த சம். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, A - B the whole transpose = A transpose minus B transpose. இந்த மாதிரி பவர்ல T போட்டா அதை டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது A - B அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிட்டு ரோல இருக்கிறதெல்லாம் காலமா மாத்திடணும், இல்லைன்னா காலம்ல இருக்கிறதெல்லாம் ரோல மாத்திடணும். ஸோ அந்த மாதிரி மாத்துறது தான் நம்ம டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போடும் போது பாருங்க இப்போ புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம LHSல எதை கண்டுபிடிக்கணும்னா A - B முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ A மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம், 1 2 1 3 மைனஸ் B உடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம், 4 0 1 5. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப் பண்ண போகிறோம். சப் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை சப் பண்ணிட்டு கரஸ்பாண்டிங் பிளேஸில் எழுதுவோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்தால் இங்கேயும் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் தான் எடுக்கணும். ஸோ 1 - 4 அப்படின்னு சொல்லும் போது 4லேருந்து 1 மைனஸ் பண்ண 3 4உடைய சிம்பிள் வந்து மைனஸ், அதனால மைனஸ் போட்டுக்கிறோம். 2 - 0 பார்த்தீங்கன்னா 2 கிடைக்கும், 1 - 1 வந்து 0 வரும். 3 - 5 பார்த்தீங்கன்னா 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். 5 உடைய சிம்பிள் வந்து மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன், அதாவது பெரிய நம்பருடைய சிம்பிள் வந்து போட்டுடும். ஓகே, இப்போ A - B கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A - B ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ A - B தி ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இங்கே ஒன்று ரோவில் இருக்கிறத காலமில் எழுதலாம், இல்லை காலமில் இருக்கிறத ரோவில் எழுதலாம். எப்படி சேஞ்ச் பண்ணாலும் சேம் தான் வரப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ பாருங்க, -3 2 இருக்கா, அதை காலமாக அப்படியே மாற்றிக்கோங்க. -3
2. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ரோ பாருங்க 0 -2, அதை காலம்ல எழுதிக்கோங்க 0 -2 அவ்வளோ. ஸோ இப்போ காலம்ல இருக்கிறத நம்ம ரோக்கு மாத்திரம்னு பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் காலம் என்ன இருக்கு -3 0 இருக்கு, அது ரோல எழுதும் போது என்ன ஆகும் -3 0 வந்துருச்சா. இப்போ இங்க அதே மாதிரி பாருங்க 2 -2, அப்போ இதை நம்ம ரோல எழுதும் போது 2 -2. நீங்க எப்படி வேணா பார்த்துக்கலாம், ஒன்று ரோல இருக்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை காலம்ல இருக்கிறத சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படி இருந்தாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இதுதான் நம்ம டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், RHS கண்டுபிடிக்க போறோம். ஸோ RHSல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், சப் பண்ண போறோம். RHSல என்ன இருக்கு, A டிரான்ஸ்போஸ் மைனஸ் B டிரான்ஸ்போஸ் டைரக்டாவே எழுதிக்கலாம். இப்போ பாருங்க A டிரான்ஸ்போஸ் முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். ஏல இருக்க மேட்ரிக்ஸ் என்ன 1 2 1 3. இப்போ நம்ம ரோ மட்டும் பார்த்துக்கலாம் 1 2, அதை வந்து காலம்ல எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஒன்று இருக்கு 1 3 இருக்கு, அது காலம்ல எழுதிக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் A டிரான்ஸ்போஸ். மைனஸ் போட்டுட்டு இப்போ B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, Bன்ற மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரோல் என்ன இருக்கு பாருங்க 4 0 இருக்கா, அதை காலம்ல எழுதிக்கலாம். செகண்ட் ரோல் என்ன இருக்கு 1 5 இருக்கா, அதை காலம்ல எழுதிக்கலாம். அவ்வளோதான், டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப் பண்ண போகிறோம். கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை சப் பண்ணிட்டு கரஸ்பாண்டிங் பிளேசஸ்ல எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இங்கே ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 -4 பார்த்தீங்கன்னா 4ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 3 வரும். 4 உடைய சிம்பிள் வந்து மைனஸ், அதாவது பெரிய நம்பருடைய சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 1 - 1 பார்த்தீங்கன்னா 0, 2 - 0 பார்த்தீங்கன்னா 2 வரும். 3 - 2 அப்படின்னு வரும்போது 5ல இருந்து 3 மைனஸ் பண்ணிப்போம், 2 கிடைக்கும். பெரிய நம்பருடைய சைன் வந்து மைனஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் போட்டுப்போம். இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணா ரெண்டுமே நமக்கு சேமா கிடைச்சிருக்கிறதுனால எப்படி எழுதிக்கலாம், ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS போட்டுக்கலாம். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க, A minus B the whole transpose equal to A transpose minus B transpose போட்டுட்டு hence provedன்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த எய்த் சம் பார்க்கலாம். AB அப்படின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஷோ தட்னு சொல்லி நமக்கு இங்கே A² + B² = I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, I அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை I அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 0 0 0 1 0 0 0 1. அதாவது இந்த டயக்னலில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் 1ஆக இருக்கும், மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும்னா 0ஆக இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3/3 இருக்கிறதுனால இது எப்படி டினோட் பண்ணலாம்னா I போட்டு இந்த சஃபிக்ஸ்ல 3 அப்படின்னு போட்டுக்கலாம். இன் கேஸ் இப்போ 1 0 0 1 இது பாத்தீங்கன்னா 2/2 மேட்ரிக்ஸா இருக்கிறதுனால இது எப்படி டினோட் பண்ணலாம்னா I2 அப்படின்னு டினோட் பண்ணலாம். சரி, இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை I அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இது இந்த I அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ அதுவே நம்ம 3.18ல ஃபர்ஸ்ட் சம்ல பாத்தீங்கன்னா நீங்க A + -A = O அப்படின்னு பார்த்துப்பீங்க. இந்த O அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி இருக்கும்னா அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். அதை தான் நம்ம 0 மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அதை O அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி, இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. இப்போ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இந்த யூனிட் மேட்ரிக்ஸை ஆன்சரில் கொண்டு வரணும். ஐனா யூனிட் மேட்ரிக்ஸ் நமக்கு வரணும். ஓகே, பார்க்கலாமா? சரி, இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, A² + B² = Iன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் வரணும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு A² LHS எடுத்துக்கலாம். LHSல ஃபர்ஸ்ட் A² நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். A² அப்படின்னா இங்கே A கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு அப்படியே வந்து ஸ்கொயர்லாம் போடக்கூடாது. A²னா A × A அப்படின்னு அர்த்தம். ஏவை 2 வாட்டி நம்ம மல்டிப்ளை பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 வாட்டி ஏவை எடுத்து எழுதிக்கலாமா? ஸோ cos θ 0 0 cos θ, திரும்பியும் ஏவை எடுத்து எழுதிக்கோங்க. cos θ 0 0 cos θன்னு அர்த்தம். அதாவது 2 வாட்டி ஏவை மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். சரி, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா?
ஸோ ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இருக்கிற மேட்ரிக்ஸில் ரோலாம் சர்க்கிள் பண்ணிக்கணும், செகண்ட் இருக்கிற மேட்ரிக்ஸில் காலம்லாம் சர்க்கிள் பண்ணிக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் காலம் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்க, காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஜீரோவையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0 தான் கிடைக்கும். இங்கே +0 அப்படின்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ செகண்ட் ஒன் பாங்க, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், இங்கே நம்ம கேப் விட்டுடணும். இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து காஸ் தீட்டா, இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0, ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும், இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். இங்கே செகண்ட் பாருங்கள், 0 இன்ட்டு காஸ் தீட்டா வந்து 0 தான் கிடைக்கும் நமக்கு. இப்போ செகண்ட் ரோ வாங்க, ஃபர்ஸ்ட் காலம் 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0 தான் கிடைக்கும், ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 0 தான் கிடைக்கும். ஓகே, இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம் பாருங்க, 0 இன்ட்டு 0 தான் வரும், ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0னா காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் கிடைக்கும். 0 + 0 0, 0 + 0 0, இங்கேயும் நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். ஓகே, இது வந்து ஏ ஸ்கொயருடைய வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பி ஸ்கொயருக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பி ஸ்கொயர்னா பியை 2 வாட்டி ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பி பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. அப்போ இன்னொரு வாட்டி என்ன பண்ணணும், பியோ எழுதிக்கணும். ஸோ சைன் தீட்டா 0 0, இங்கே சைன் தீட்டா. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இருக்கிற மேட்ரிக்ஸில் ரோவில் சர்க்கிள் பண்ணிக்கோங்க, செகண்ட் இருக்கிற மேட்ரிக்ஸில் காலம்னா சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா என்ன கிடைக்கும் நமக்கு, சைன் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும், ப்ளஸ் 0 இன்ட்டு 0 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் சைன் தீட்டா இன்ட்டு 0 ஆகும், ப்ளஸ் 0 இன்ட்டு சைன் தீட்டா 0 ஆகும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 இன்ட்டு சைன் தீட்டா 0, ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் 0 இன்ட்டு 0 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0 வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். 0 + 0 0, 0 + 0 0, 0 + சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடச்சிரும். இது வந்து பி ஸ்கொயருடைய வேல்யூ. இப்போ நம்ம ஏ ஸ்கொயருக்கும் பி ஸ்கொயருக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிக்கலாமா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. ஏ ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு நமக்கு, காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா கிடச்சிருக்கு, ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணி கரஸ்பாண்டிங் பிளேஸில் எழுத போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதே மாதிரி இங்கேயும் ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா. அப்போ என்ன ஆகும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், இங்கேயும் ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் ரெண்டுமே 0 இருக்குது, அப்போ 0 + 0ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0, இங்கேயும் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0, இப்போ 0 + 0ன்னு வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா, அப்போ என்ன ஆகும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். சரி, நமக்கு தெரியும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவில் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவுடைய வேல்யூ என்ன, 1ன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் 9th ஸ்டாண்டர்ட்லேயே. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா = 1. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண முடியும், 1 அப்படின்னு போட்டுக்கலாம். 0 + 0னா 0, 0 + 0னா 0. அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானாலும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானாலும் ஒன்று தான். அப்போ 1ன்னு போட்டுக்கலாமா. இப்போ நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு பாருங்க, யூனிட் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது இந்த டயக்னல் மட்டும் 1 1 இருக்கும், மற்றது எல்லாமே 0வாக இருக்கும். இதுதான் நம்ம வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம I2 அப்படின்னு டினோட் பண்ணலாம். பட் நமக்கு ஐன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ ஐன்னு போட்டுக்கலாமா. ஐ நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், = RHSன்னு எழுதிக்கலாம். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருடைய வேல்யூ ஐன்னு கிடச்சிருச்சு. அதனால் LHS = RHSன்னு எழுதிக்கோங்க. லாஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம், ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கோங்க, கீழே எழுதிக்கோங்க, எனக்கு இடம் பத்தலை. அவ்வளோதான் இந்த சம். 9th சம் பார்க்கலாம். ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் ஏ டிரான்ஸ்போஸ் = I அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதிக்கலாமா. காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா கொடுத்துருக்காங்க. சரி, நமக்கு என்ன வேணும், ஏ டிரான்ஸ்போஸ் வேணும். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். டிரான்ஸ்போஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒன்று ரோ எடுத்துக்கோங்க, இல்லை காலம் எடுத்துக்கோங்க. நம்ம ரோவே எடுத்துக்கலாம். ரோவை வந்து காலமாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ என்னன்னு பாருங்கள், இங்கே காஸ் தீட்டா சைன் தீட்டா, அதை நம்ம காலமில் எழுதிக்கணும். ஸோ காஸ் தீட்டா சைன் தீட்டா. செகண்ட் ரோ என்ன பாருங்கள், மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, இதை செகண்ட் காலம்னு எழுதிக்கோங்க. மைனஸ் சைன் தீட்டா
காஸ் தீட்டா. அவ்வளோதான். இப்போ நீங்கள் காலம் எடுத்து பார்த்தாலும் அது ரோக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இது பாருங்க, காலம் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவா, இங்கே பாருங்க ரோக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாவே போதும், அதுதான் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ்ல வந்து என்ன பண்ணணும், ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா? ஸோ ஏ என்ன இருக்குது நமக்கு, காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகே, ஏ டிரான்ஸ்போஸ் என்ன இருக்குது, காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இருக்க மேட்ரிக்ஸில் ரோலாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க, செகண்ட் இருக்க மேட்ரிக்ஸில் காலம்லாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பாருங்க காஸ் தீட்டா, இங்கேயும் காஸ் தீட்டா, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே சைன் தீட்டா இங்கேயும் சைன் தீட்டா, இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ கேப் விட்டுணும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் வாங்க, காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு கிடைக்கும். ஓகே, சரி நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும், அப்போ என்ன ஆகும் நமக்கு சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இங்கே வாங்க, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா கிடைக்கும். ப்ளஸ் இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு கிடைக்கும். காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஓகே, இப்போ பாருங்க, செகண்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் சைன் தீட்டா ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக மாறிடும். சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா என்ன ஆகும், நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவில் நமக்கு 1 அப்படின்னு தெரியும். ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாமா, சின்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இல்லை சைன் ஸ்கொயர் தீட்டா கூட நீங்கள் போட்டுக்கலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ நீங்கள் இந்த ஆர்டரை எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே முன்னாடி நீங்கள் சைன் ஸ்கொயர் தீட்டாவும் போடலாம், பின்னாடி காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் போடலாம், எப்படி வேணால் எழுதிக்கலாம். அதோடைய வேல்யூ 1 இருக்கும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 1 போட்டுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா, இங்கே ப்ளஸ் சைன் தீட்டா காசு, இது ரெண்டுமே ஒன்று தான். காசு இங்கே போட்டுக்கலாம், இல்லை சைன் இங்கே போட்டுக்கலாம், ஏன்னா ப்ராடக்ட்டில் இருக்குது இல்லையா. ஸோ அதே தான், இது ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே என்ன ஆகும், நமக்கு போய்டும். ஸோ அதே மாதிரி மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, இங்கே பாருங்கள் காஸ் தீட்டா சைன் தீட்டானாலும் சைன் தீட்டா காஸ் தீட்டானாலும் ஒன்று தான், ரெண்டும் ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே போய்டும். அப்போ இதோடைய வேல்யூ 1 கிடச்சிருச்சு. இது ரெண்டுமே போயிட்டு என்ன ஆகும், நமக்கு 0வாக மாறிடும். இது ரெண்டுமே போயிட்டு 0வாக மாறிடும். இதோடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 1 தான். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானாலும் 1 தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருச்சு, யூனிட் மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம I அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அதாவது I2 நமக்கு கிடச்சிருக்கு, இது I அப்படின்னு நமக்கு கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஐன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ RHS நம்ம கொண்டு வந்தாச்சு. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு எழுதிக்கலாம். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம். 10th சம் பார்க்கலாம். வெரிஃபை தட் A ஸ்கொயர் ஈக்குவல் டு I அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐனா யூனிட் மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும், அதாவது டயகனல் வேல்யூஸ்லாம் 1 இருக்கணும், மற்ற வேல்யூஸ்லாம் 0வாக இருக்கணும். ஏவுடைய மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ A ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், A இன்ட்டு A, அதாவது ஏவை 2 வாட்டி போட்டு ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அது கண்டுபிடிக்கும் போது நமக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாமா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் A என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 5 -4 6 -5 கொடுத்துருக்காங்க. சரி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், A ஸ்கொயரை முதல்ல எடுத்து RHS ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு LHS முதல்ல எழுதிக்கலாம். LHS வந்து என்னது, A ஸ்கொயர் இல்லையா, A ஸ்கொயர். ஸோ A ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஏவை 2 வாட்டி ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ A போட்டாச்சு, இன்னொரு வாட்டி A எழுதிக்கோங்க. 5 -4 6 -5. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்க மேட்ரிக்ஸில் ரோலாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க, செகண்ட் இருக்க மேட்ரிக்ஸில் காலம்லாம் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்கள், 5 × 5 என்ன ஆகும், 25. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போடணும். 4 6 24 நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ கேப் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் வாங்க. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸில் வரும். 5 4 20 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸில் இருக்குது, அதனால் என்ன ஆகும், நமக்கு ப்ளஸ் மாறிடும். 4 5 20 கிடைக்கும். இப்போ பாருங்கள் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், 6 5 30 வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வரும், அதாவது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும். 5 6 30 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம், 6ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 24 வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -24 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். 5 × 5 வந்து 25 கிடைக்கும். சரி இப்போ பாருங்கள், 25லேருந்து 24 மைனஸ் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். -20யும் +20யும் போயிட்டு 0 ஆகிடும்.
இந்த ப்ளஸ் 30 மைனஸ் 30 போயிட்டு 0 ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 25 மைனஸ் 24 வந்து 1 கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? I2 கிடச்சிருக்கு. அதாவது I யூனிட் மேட்ரிக்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே RHS அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ LHS ஈக்குவல் டு RHSன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிக்கலாம். கொஸ்டினில் வெரிஃபைன்னு கொடுத்தா வெரிஃபைடுன்னு எழுதுங்க, ப்ரூவ் தட்டுன்னு கொடுத்தா ப்ரூவ்டுன்னு எழுதுங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். 7th சம் பார்க்கலாம். ஏ அப்படின்னு நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஐ அப்படின்னு நமக்கு இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் மேட்ரிக்ஸ் இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஐ அப்படின்றத ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால I2 நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணி. ஸோ LHSல நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A² மைனஸ் A + D இன்ட்டு A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இதில் A² கண்டுபிடிச்சிக்கலாம். A² என்ன? ஏவை 2 வாட்டி போட்டு ப்ராடக்ட் பண்ணுறது தான் நமக்கு A² சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம A² கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ எடுத்து எழுதிக்கலாமா? ABCD. திரும்பியும் ஏ எடுத்து எழுதிக்கோங்க, ABCD. இப்போ இதை ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் ரோ சர்க்கிள் பண்ணணும், செகண்ட் மேட்ரிக்ஸில் காலமை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏ, இங்கேயும் நமக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஏ, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது A² வரும். ப்ளஸ் B இன்ட்டு C வந்து BC நமக்கு கிடச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் வாங்க. A இன்ட்டு B வந்து AB கிடைக்கும். ப்ளஸ் B இன்ட்டு B இன்ட்டு D வந்து நமக்கு BD கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் வாங்க. A இன்ட்டு C வந்து AC கிடைக்கும். ப்ளஸ் C இன்ட்டு D வந்து CDன்னு கிடைக்கும். இது DC எடுத்தாலும் ஓகே தான், எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் C இன்ட்டு B இல்லை B இன்ட்டு C நம்ம ஆர்டரை எழுதிக்கலாம். B இன்ட்டு C ப்ளஸ் D இன்ட்டு D வந்து D² நமக்கு கிடைக்கும். இது வந்து A² உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A + D இன்ட்டு A கண்டுபிடிக்கணும். நமக்கு D தெரியாது, இங்கே நமக்கு Dலாம் எதுவுமே கொடுக்கல. அதனால் இதை நம்ம அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். இந்த A + Dயை வந்து A கூட நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள், A + D கூட ஏவை நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த A + D அப்படியே இருக்கட்டும். A மேட்ரிக்ஸ் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ABCD. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த A + Dயை இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டு கூடயும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணலாம்? A இன்ட்டு A + Dன்னு வரும். A இன்ட்டு A + D. அதுக்கப்புறம் B இன்ட்டு A + D. அப்புறம் C இன்ட்டு A + D. நெக்ஸ்ட்டு D இன்ட்டு A + Dன்னு கிடச்சிடும். சரி, இப்போ இந்த ஏவை உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். A இன்ட்டு A என்ன ஆகும்? நமக்கு A² கிடைக்கும். அப்புறம் இங்கே ப்ளஸ் இருக்கா, அதை போட்டுக்கலாம். A இன்ட்டு D வந்து AD கிடச்சிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த Bயை உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். B இன்ட்டு A என்ன கிடைக்கும்? AB. ஆர்டராக எழுதிக்கலாமா? AB ப்ளஸ் B இன்ட்டு D என்ன கிடைக்கும்? BD கிடைக்கும். நெக்ஸ்ட் C இன்ட்டு A என்ன ஆகும்? நமக்கு AC கிடைக்கும். ப்ளஸ் CD வந்து CD தான். நெக்ஸ்ட் டியை உள்ள எடுத்துட்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். A இன்ட்டு D வந்து AD கிடைக்கும். ப்ளஸ் D இன்ட்டு D வந்து D² கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? A + D இன்ட்டு A கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம இந்த LHSல இருக்குது பார்த்தீங்களா, இதில் எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், A² மைனஸ் A + D இன்ட்டு A கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A² வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். A² + BC, AB + BD, AC + CD, BC + D². இது வந்து A² உடைய வேல்யூ. மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ A + D இன்ட்டு A உடைய வேல்யூ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். A² + AD, AB + BD, AC + CD, AD + D². இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதிலேருந்து இதை சப் பண்ண போகிறோம். ஸோ சப் பண்ணும் போது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை சப் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டிங் பிளேஸில் எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கீங்க? A² + B². ஓகே, BC. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்கீங்க? A² + AD இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப் பண்ண போகிறோம். சப் பண்ணும் போது இதோடைய சிம்பிள்லாம் சேஞ்ச் ஆகும், ஏன்னா வெளியே மைனஸ் இருக்குது இல்லையா? அப்போ என்ன ஆகும் பாருங்கள், இந்த +A² என்ன ஆகும்? -A² ஆகும். +AD என்ன ஆகும்? -ADயாக மாறிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு, ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்
இது ரெண்டுத்தையும் இப்போ எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஏபி ப்ளஸ் பிடி. இப்போ வெளியே மைனஸ் இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்குமே நம்ம மைனஸ் போடணும். ஓகே, சைன் வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்போ மைனஸ் ஏபி மைனஸ் பிடி. ஓகே, அதே மாதிரி இப்போ செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது, செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கோங்க, ஏசி ப்ளஸ் சிடி. இப்போ இங்கே வந்து வெளியே மைனஸ் இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்குமே நம்ம மைனஸ் போடணும். இப்போ மைனஸ் ஏசி மைனஸ் சிடி. ஓகே, இப்போ செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், இங்கே செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே மைனஸ் இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்குமே சைன் மாறும். அப்போ மைனஸ் ஏடி மைனஸ் டி ஸ்கொயர் போட்டுக்கலாம். சரி, இப்போ பாருங்க, நமக்கு இங்கே ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த பிசி இருக்குது, இங்கே ஏடி இருக்குது, இது கேன்சல் ஆகாது. இங்கே பாருங்க, ப்ளஸ் ஏபி இருக்குது, மைனஸ் ஏபி இருக்குது, ப்ளஸ் பிடி இருக்குது, மைனஸ் பிடி இருக்குது. எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே 0 ஆகிடும். இங்கே பாருங்க, ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசி, ப்ளஸ் சிடி மைனஸ் சிடி, இது இங்கேயும் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி வந்து இங்கே பிசி கிடையாது, மைனஸ் பிசி. அப்புறம் இங்கே டி ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் டி ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது? பிசி மைனஸ் ஏடி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 0 இருக்கும். இங்கேயும் எல்லாம் கேன்சல் ஆகிட்டு 0 இருக்கும். இங்கே பிசி மைனஸ் ஏடி இருக்குது. இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே சேம் வேல்யூ தானே. அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? வெளியே காமனாக எடுத்துடலாம். எப்படி எடுக்கணும்? பிசி மைனஸ் ஏடி அப்படின்னு காமனாக வெளியே எடுத்துட்டா என்ன மேட்ரிக்ஸ் வரும்? இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதாவது வெளியே இருக்கிற எலமெண்ட் கூட உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இது அப்படியே நமக்கு கிடைக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இங்கே இது வெளியே எடுத்ததுனால இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே 0 இருக்கிறதுனால 0 அப்படியே போட்டுக்கலாம், இங்கேயும் 0 அப்படியே போட்டுக்கலாம். இதை நம்ம வெளியே எடுத்ததுனால 1 போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இது கிடச்சிரும். இப்போ 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும். 0 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0, 0 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது 0, 1 கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது இது கரெக்டாக கிடச்சிருச்சா? ஓகே, இப்போ பாருங்க, இந்த பிசி மைனஸ் ஏடி அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது டயகனல் வந்து 1 இருக்கும், மற்ற எலிமெண்ட்லாம் 0 இருக்கும். இது யூனிட் மேட்ரிக் ஆர் ஐ மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதோடைய ஆர்டர் வந்து 2/2 இருக்கிறதுனால இது நம்ம I2 அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்? I2ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு கொஸ்டினில் கொடுத்த RHS நமக்கு வந்துடுச்சு. அதனால நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா, நீங்கள் கீழே எழுதுங்க, எனக்கு இடம் பத்தல, ஈக்குவல் டு RHS எழுதிக்கலாம். therefore LHS equal to RHS நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம hence provedன்னு எழுதிக்கலாம். நீங்கள் வேணும்னா கொஸ்டின் கூட எழுதி பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த சம் பார்க்கலாம். ஏபி அப்படின்னு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட்னு சொல்லி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏபி தி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ LHSல நமக்கு இங்கே ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது பாருங்கள், ஏபி இருக்குது. அப்போ ஏவையும் பியையும் நம்ம என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் பண்ணணும். வந்திருக்கிற ஆன்சருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு LHS கண்டுபிடிக்க போகிறோம். LHSல ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குன்னா ஏபி இருக்குது. முதல்ல அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஏவையும் பியையும் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். 5 2 9 1 2 8. பி என்ன பாருங்கள், 1 7 1 2 5 -1. சரி, இப்போ இது முதல்ல ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ப்ராடக்ட் பண்ண முடியுமா நம்ம பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம்? இதோடைய ஆர்டர் எடுத்து எழுதுவோம். பாருங்களேன், இது வந்து 2/3 மேட்ரிக்ஸ். 2 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. அப்போ 2/3 மேட்ரிக்ஸ். இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு 3 ரோஸ் இருக்குது, 2 காலம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற காலமும் இதில் இருக்கிற ரோவும் சேமாக இருந்தால் தான் நம்ம ப்ராடக்டே பண்ண முடியும். இது கரெக்டாக தான் இருக்குது. சரி, இப்போது ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இருக்க மேட்ரிக்ஸில் ரோவை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. செகண்ட் இருக்க மேட்ரிக்ஸில் காலமை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் புரியணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் ஃபர்ஸ்ட் கூட மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் இருக்கிறத செகண்ட் கூட, தேர்ட் இருக்கிறத தேர்ட் கூட மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் போட்டு எழுதணும். இப்போ 5 1s are 5 ப்ளஸ் போட்டுக்கோங்க. 2 × 1 வந்து 2 ப்ளஸ் 9 × 5 வந்து 45. அவ்வளோதான். இப்போ கேப் விட்டுட்டு செகண்ட்க்கு போகணும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், இதுவும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கரெக்டாக ஆர்டராக அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு எழுதணும். இப்போ பாருங்கள், 5 × 7 வந்து 35 வரும், ப்ளஸ் 2 × 2 வந்து 4 வரும். தேர்ட் ஒன் பாருங்கள் 9, இங்கே -1 இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் போடணும். ஓகே, ப்ளஸ் போடாதீங்க. 9 × 1 வந்து 9 கிடைக்கும். ஏன்னா ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட்டு என்ன இருக்குது? 1 × 1 வந்து 1 வரும், ப்ளஸ் 2 × 1 வந்து 2 கிடைக்கும், ப்ளஸ்
8 into 5 வந்து 40 கிடைக்கும். இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 7 வந்து 7 வரும் ப்ளஸ் 2 into 2 வந்து 4 கிடைக்கும். 1 into -1 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வரும். 1 into 8 வந்து 8 கிடைக்கும். ஓகே சரி இப்போ பாருங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 5 + 2 வந்து 7 7 வந்து 45 கூட ஆட் பண்ணும்போது நமக்கு 52 கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பாசிட்டிவ் வேல்யூ இது நெகட்டிவ் வேல்யூ. அப்போ முதல்ல இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். 39 கிடைக்குமா? 39ல் 9 போச்சுன்னா நமக்கு 30 வரும். இப்போ இது எல்லாமே ப்ளஸ், அப்போ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3 கூட 40 ஆட் பண்ணும்போது 43 வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பாசிட்டிவ், அதனால் இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணிக்கணும். 11 வரும். 11ல் 8 போச்சுன்னா நமக்கு 3 கிடைக்கும். இதுதான் ஏபியுடைய வேல்யூ. ஆனால் எல்ஹெச்எஸில் நமக்கு என்ன இருக்குன்னா ஏபி தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஏபி தி ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே கண்டுபிடிச்சிருக்க ஆன்சருக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ரோவை வந்து காலமில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ ரோ என்ன இருக்குது பாருங்கள், நமக்கு 52 30 இருக்கா, அதை காலமில் எழுதிக்கோங்க. செகண்ட் ரோன்னு இருக்குது 43 3ன்னு இருக்கா, அதை காலமில் எழுதிக்கோங்க. அவ்வளோதான், டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்ஹெச்எஸ். ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இருக்குது. ஸோ இதை தனித்தனியாக கண்டுபிடிச்சி இந்த வேல்யூ அந்த வேல்யூ சேம்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். முன்னாடி சம்லலாம் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு அப்படியே போட்டுகிட்டே வரும்போதே ஆர்ஹெச்எஸில் இருக்க வேல்யூ நமக்கு அப்படியே வந்துடும். பட் இங்கே அப்படியே நமக்கு வராது. தனித்தனியாக எடுத்து ரெண்டும் சேம் வேல்யூ நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பி டிரான்ஸ்போஸ் எழுதிக்கணும், அப்புறம் ஏ டிரான்ஸ்போஸ் எழுதிக்கணும். அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ டேரெக்டாகவே எழுதிக்கலாம் பி டிரான்ஸ்போஸ். அப்படின்னா பி அப்படியே வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரோவில் இருக்கிறதுலாம் காலமில் மாற்ற போகிறோம். 1 7 1 2 எழுதிக்கலாமா? 1 7 1 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5 - 1 அதை காலம்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா பி டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் எழுத போகிறோம். ஏ பார்த்தீங்கன்னா ரோவில் நமக்கு என்ன இருக்குது 5 2 9 இருக்குது, அதை அப்படியே காலமில் எழுதிக்கலாம் 5 2 9. ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்குது 1 2 8 இருக்குது, காலமில் எழுதிக்கலாம் 1 2 8. அவ்வளோதான், இப்போ ஏ டிரான்ஸ்போஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்க மேட்ரிக்ஸில் ரோலாம் சர்க்கிள் பண்ணிக்கலாம், செகண்ட் இருக்க மேட்ரிக்ஸில் காலம்லாம் சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிபிள் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் கூட, செகண்ட் இருக்கிறது செகண்ட் கூட, தேர்ட் இருக்கிறது தேர்ட் கூட மல்டிப்ளை பண்ணிட்டு நடுவில் எல்லாம் ப்ளஸ் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 5 1s are 5 ப்ளஸ் 1 2s are 2 ப்ளஸ் 5 9s are 45. முடிஞ்சிருச்சா? இப்போ கேப் விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் வாங்க. இதுவும் அதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்லாம் லைனாக அப்படியே பார்த்துக்கோங்க. 1 1s are 1 ப்ளஸ் 1 2s are 2 ப்ளஸ் 5 8s are 40. இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 7 5s are 35 ப்ளஸ் 2 2s are 4. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகும் இல்லையா, அதனால் 1 × 9 வந்து 9 கிடச்சிரும். இப்போ அதே மாதிரி செகண்ட் ரோ செகண்ட் காலம் 7 × 1 வந்து 7 ப்ளஸ் 2 × 2 வந்து 4 மைனஸ் 1 × 8 வந்து 8 கிடைக்கும். ஓகே சரி இப்போ பாருங்கள் இது எல்லாமே ப்ளஸ்னால அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 5 + 2 வந்து 7 7 + 45 வந்து நமக்கு 52 கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 1 + 2 வந்து நமக்கு 3 வரும். 3 + 40 வந்து 43 கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள் இது ரெண்டும் பாசிட்டிவ், இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். 35 4 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 39. 39ல் 9 போச்சுன்னா என்ன ஆகும் நமக்கு 30 கிடைக்கும். இப்போ அதே மாதிரி இது ரெண்டும் பாசிட்டிவ்னால முதல்ல இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 11 வரும். 11ல் 8 போச்சுன்னா நமக்கு 3 கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். 52 43 33 52 43 33 அது எதனா வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா ஃப்ரம் 1 and 2லேருந்து LHS equal to RHSன்னு கிடச்சிருச்சு. அதாவது AB the whole transpose equal to B transpose into A transpose கிடச்சிருக்கு. இப்போ என்ன எழுதிக்கலாம் வெரிஃபை தட்னு கொடுத்ததுனால hence verify இங்கே கீழே எழுதிக்கோங்க. hence verified. அவ்வளோதான் இந்த சம். 13th சம் பார்க்கலாம். ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. A² - 5A + 7I2 = O. அதாவது இங்கே 0 கொடுத்துருக்காங்க. ஒரு மேட்ரிக்ஸை டினோட் பண்ண நம்ம அல்ஃபபெட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஓ. ஓ மீன்ஸ் நல் மேட்ரிக்ஸ் ஆர் 0 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் 0வாக இருந்தால் அதை ஓ அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இது ஓ. ஓகே இப்போ பாருங்கள் நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறோம். எல்ஹெச்எஸில் நம்ம இங்கே இருக்கிற A² 5A 7I2 எல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிச்சி அப்புறம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 0 மேட்ரிக்ஸ் வரும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண
போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாமா? ஏ ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? ஏவை 2 தடவை எழுதி ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் 1 டைம் எழுதிட்டேன். பாருங்கள் 3 1 -1 2. இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் ரோ சர்க்கிள் பண்ணிக்கணும், செகண்ட் மேட்ரிக்ஸில் காலம்லாம் சர்க்கிள் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பாருங்கள், இங்கே 3 1 இங்கே 3 -1 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 × 3 வந்து 9 கிடைக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வரும். 1 × 1 வந்து 1 கிடைக்கும். இப்போ கேப் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் வாங்க. 3 × 1 வந்து 3 கிடைக்கும். ப்ளஸ் 1 × 2 வந்து 2 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு -1 3. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் கிடைக்கும். 1 × 3 வந்து 3 கிடைக்கும். இங்கே பாருங்கள் 2 × -1 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். 2 × 1 வந்து 2 கிடைக்கும். இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம் -1 × 1 வந்து -1 கிடைக்கும். ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் 2 × 2 வந்து 4 கிடைக்கும். சரி, இப்போ பாருங்கள் 9 - 1 வந்து 8 வந்துடும். 3 + 2 வந்து 5 கிடைக்கும். ரெண்டுமே மைனஸ்னால மைனஸ் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 5 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு வேறு சிம்பிள்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? 5a கண்டுபிடிக்கணும். இந்த சிம்பிள்லாம் பார்க்காதீங்க, அப்புறம் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம 5a கண்டுபிடிக்கணும். ஸோ 5a அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 அப்படியே போட்டுட்டு ஏவுடைய மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 3 1 -1 2. இப்போ என்ன பண்ணணும்? 5 வந்து என்ன பண்ண போகிறோம்னா அங்கே உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா அது மல்டிபிளில் இருக்குது. ஸோ 5 3s are என்ன ஆகும்? 15. 5 1s are 5. 5 × -1 -5. 5 × 2 10 கிடைக்கும். இப்போ நம்ம 5aவும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? 7i2 கண்டுபிடிக்கணும். 7i2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 கூட i2-வை மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். i2னா என்ன அர்த்தம்? 2னா 2/2 மேட்ரிக்ஸ். அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா மேட்ரிக்ஸில், அதில் 2/2 மேட்ரிக்ஸை எழுதணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டயக்னல் மட்டும் 1 இருக்கணும், மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் 0-ஆக இருக்கணும். இது 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கணும். அதுதான் i2. ஓகே, ஸோ இப்போ 7-ஐ உள்ளே எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 1s are 7, 7 0s are 0, 7 0s are 0, 7 1s are 7. 7i2வும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கொஷின் எடுத்து எழுதிக்கலாமா? a² -5a + 7i2 எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். a² நமக்கு என்ன வந்தது? 8 5 -5 3 எடுத்து எழுதிக்கலாம். மைனஸ் இந்த மைனஸை போட்டுக்கோங்க. 5a என்ன கிடைச்சது? இதுதானே 5a எடுத்து எழுதிக்கலாமா? 15 5 -5 10 ப்ளஸ் 7i2 எவ்வளோ கிடைச்சது? இதுதான் 7i2. 7 0 0 7. இப்போ இதிலிருந்து இதை சப் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட இதை ஆட் பண்ணணும். இப்படியும் போடலாம், இல்லை டைரெக்டாகவும் நம்ம போடலாம். ஆடு சப்பு அப்படின்றதுனால கரஸ்பாண்டிங் பிளேஸில் இருக்கிற எலமெண்ட்ஸை ஆடு சப்பு பண்ணிவிட்டு கரஸ்பாண்டிங் பிளேஸில் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது? 8. இங்கே என்ன இருக்குது? 15 இருக்குது. ஆனால் வெளியே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ -15. ஓகே, அப்புறம் இங்கே என்ன இருக்குது? +7. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் வாங்க. என்ன இருக்குது? இங்கே 5. இங்கே என்ன இருக்குது? செகண்ட் எலமெண்ட் 5. ஆனால் சிம்பிள் என்ன? -5. இங்கே என்ன இருக்குது? 0. சிம்பிள் என்ன? +0. முடிஞ்சிருச்சா? இப்போ செகண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பாருங்கள். என்ன இருக்குது? -5. இங்கே என்ன இருக்குது? -5 இருக்குது. வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு +5ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் என்ன இருக்குது? 0 இருக்குது. இங்கே சிம்பிள் ப்ளஸ், அதனால் +0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் எலமெண்ட்டுக்கு வாங்க. இங்கே 3 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஆனால் சிம்பிள் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ -10. இங்கே என்ன இருக்குது? 7 இருக்குது. அதோடைய சிம்பிள் ப்ளஸ், இப்போ +7. ஓகே, சரி. இப்போ பாருங்கள், இதில் ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ் இல்லையா? ரெண்டுமே ப்ளஸ். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15. 15 -15 அப்போ என்ன ஆகும்? 0. அதே மாதிரி 5 - 5 என்ன ஆகும்? ரெண்டுமே போயிட்டு +0 0 தான் வரும். இங்கே பாருங்கள் -5 5 +5 0 ஆகிடும். இங்கே ஒரு 0 இருக்குது, அதுவும் 0 ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்தில் பாசிட்டிவாக இருக்கிறது என்ன? இந்த 3யும் 7 தான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 -10 அப்போ என்ன ஆகும்? 10 - 10 0 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? எல்லாமே 0-ஆக இருக்கிறதுனால இது 0 மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை O அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். சரி, ஸோ நமக்கு இங்கே என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க? O, அதாவது நல் மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த LHSல என்ன இருக்குது நமக்கு? அதை எடுத்து எழுதிக்கோங்க. = RHSன்னு போட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக எப்படி எழுதிக்கலாம்னா நீங்கள் கீழே எழுதுங்க. therefore
எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு போட்டுட்டு ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.